ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பருப்பு உருண்டையை நம்ம துவரம்பருப்புலேயும் பண்ணலாம், கடலைப்பருப்புலையும் பண்ணலாம். நான் கடலைப்பருப்பில் பண்ணியிருக்கேன். பருப்பு உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் 1, பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி துண்டு ஒரு 10 துண்டு, காஞ்ச மிளகா நான் நீட்டு காஞ்ச மிளகா 2 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போது குழம்புக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பெரிய தக்காளி 1, 10 பூண்டு பல். நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 8 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த புளியை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடலைப்பருப்பை ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்புல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு கடலைப்பருப்பை இதுல போட்டுடணும். நான் இப்போ சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுட்ட பிறகு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன், பெருங்காயம் போட்டுக்கிறேன், இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நான் கொரன்னு அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பருப்பு ஒன்றும் பாதியமாக இருக்கணும். பாருங்க, நான் நைஸாக அரைக்காமல் பருப்பு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ அதில் வெங்காயத்தை போட்டுறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி துண்டுகளை போட்டுறேன், கருவேப்பிலை போட்டுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். இதை ஒரு இட்லி தட்லியோ இல்லைன்னா ஒரு இடியாப்பா தட்லியோ நம்ம எண்ணெய் தடவிட்டு இதை வச்சிடலாம். அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு மொத்தத்தையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் குக்கரில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சு, நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நான் குழம்பு தாளிச்சிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கிற கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயத்தை நான் இதில் போட்டுடுறேன். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பல்லை இதில் இடிச்சிட்டு போட்டுக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ கருவேப்பிலையை போட்டுடுறேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுடுறேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமாக இது வதங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ எல்லாமும் நல்லா வதங்கியாச்சு. எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகா பொடியை போட்டுடுறேன், மஞ்சத்தூளை போட்டுடுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயில்.
வதங்கிட்ட பிறகு ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஊற்றிடுறேங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம லைட்டாக கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிச்சு. இது கொதித்த பிறகு இப்போது நான் நம்ம நல்லா கொதிச்சிட்ட பிறகு நான் குழம்புக்கு தண்ணி ஊற்றிடுறேன். குழம்பு திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுக்கலாம். ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நம்ம கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த பருப்பு உருண்டை நல்லா வெந்துருச்சுங்க. நான் இதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷமே போதுங்க. இது நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை குழம்புல போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டுடணும். ஏன்னா உருண்டை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வெந்துருச்சு. அதனால உங்களுக்கு குழம்பு கொதிச்ச பிறகு போட்டுக்கலாம். இந்த பருப்பு உருண்டையை நம்ம ஸ்டீம் பண்ணாமல் கூட டைரெக்டாகவே குழம்புல போட்டுடலாம். அப்படி நீங்கள் டைரெக்டாக போடணுன்னா குழம்பு தாளித்த உடனேவே ஸ்டார்டிங்லேயே இதை போட்டுடணும். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணதுனால நம்ம குழம்பு நல்லா கொதித்த பிறகு இதை போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நான் மேலே வந்து கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு உருண்டை குழம்பை நம்ம சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.